சகிப்புத்தன்மைங்கிறது ரொம்ப அவசியம். இது மாதிரி நேரத்தில் சகிப்புத்தன்மையை நாம் வளர்த்துக்கலாம். நல்ல பண்புகளை வளர்க்குறதுக்கு இது மாதிரி சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும். சகிப்புத்தன்மைங்கிறது சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டுன்னே கொண்டாடினாங்க 1995 வருஷம். சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு. நாடுகளுக்கு இடையில சகிப்புத்தன்மை வேணும், மனிதர்களுக்கு இடையில சகிப்புத்தன்மை வேணும் அப்படின்லாம் கொண்டாடினாங்க. அந்த சகிப்புத்தன்மை என்னன்னா, ஒரு சொல்லுவாங்க, ஒரு டாக்டர் ரூமில் உட்காந்துருந்தார் ஒரு ஆஸ்பத்திரியில். டாக்டர் ரூமுக்கு வெளியில் வரிசையாக பெஞ்சு போட்டிருக்கு. 40 பேர் வரிசையாக உட்காந்துருக்கான் டாக்டரை பார்க்கறதுக்கு கியூவில். 40 பேர் சட்டையும் கட்டி சுட்டி சுட்டி வச்சிருக்கான் பக்கத்தில். 40 பேர் வாயிலையும் 40 தெர்மாமீட்டர் இருக்கு. 40 பேர் தெர்மாமீட்டரோட மேல் சட்டையை கட்டி சுருட்டி வச்சுட்டு அப்படியே வரிசையாக உட்காந்துருக்கான். எதுக்கு வந்தால் எல்லாரும் ஒரே வியாதிக்கு வந்தது மாதிரி. அந்த தெருவில் ஒருத்தர் காலண்டர் மாட்டுறதுக்கு ஆணி அடிச்சிருக்காரு, விரல் நசுக்கி போச்சு. உடனே நம்ம தெரு டாக்டர் தானேன்னு வந்து, டாக்டர் இதில் கொஞ்சம் விரல் ஏதாவது வச்சு விடுங்க அப்படின்னு சிஸ்டர்னு அந்த நர்ஸிட்ட கேட்டிருக்கான். அதெல்லாம் முடியாது, நீ 41வது ஆளாக உட்கார். எதுக்கு விரல் தானே சிஸ்டர், அதெல்லாம் தெரியாது உட்காருன்னு உட்காந்தான். சட்டையை கேட்டுன்னு இருக்கு. எதுக்கு சிஸ்டர் சட்டை விரல் தானே இருக்கான், அதெல்லாம் பேசப்படாது, சட்டையை கேட்டணும் எல்லாரையும் பாரு, எல்லாம் சட்டை இல்லாமல் இருக்கு. மறுபடியும் சட்டையை கட்டி வச்சான். வாயை திறந்தான், தெர்மாமீட்டர் வச்சுட்டு ஓடி போச்சு. தெர்மாமீட்டர் வச்சுட்டு யோசிக்கிறான், எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறாங்க, இவங்க விரல்லாம் இதே கேஸா அப்படின்னு எட்டி பார்க்குறான். அவன் விரல்லாம் நல்லா இருக்கு. சரி எதுக்குடா வந்தேன்னு கேட்கணும்னா வாயை திறக்க முடியல. அவனும் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான். இந்த 40 பேரும் ஏதோ பேசுறதுக்கு தயாராக இருக்கான், ஆனால் வாயை திறக்க முடியல. கண்ணு செவந்திருக்கு, வாய் பலூன் மாதிரி விட்டிருக்கு. சகிச்சுட்டு உட்காந்துருக்கான். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அந்த அம்மா நர்ஸு ஓடி வந்து ஒரு தெர்மாமீட்டராக எடுத்து அந்த தெர்மாமீட்டருக்கு டெம்பரேச்சர்லாம் குறித்து டாக்டர் ரூமுக்கு ஓடி போச்சு. அதுக்கப்புறம் இவன் பேச ஆரம்பித்தான். 41வது ஆள் விரல் நசிக்கிட்டு வந்தானே. இது என்ன டாக்டரா என்னன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறதுன்னு ஒரு விவரம் இல்லாமல் போச்சு. இதை நான் சும்மா விட மாட்டேன், இவ்வளோ நேரம் என்ன வேஸ்ட் பண்ணி விட்டாங்க ஒரு சும்மா ஒரு சாதாரண காயத்துக்கு. ஒன்று கத்த ஆரம்பித்தான், இது ரொம்ப அக்கிரமம் அநியாயம்னு. அப்போ இதுக்கு முந்தின ஆள் இருக்கானே 40வது ஆள், அவன் அட்வைஸ் பண்ணுறான், இதை பாருப்பா, இது சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு. சகிப்புத்தன்மை இது மாதிரி இடத்துல தான் நாம் வளர்த்துக்கணும். இப்போ என்ன தெர்மாமீட்டர் வச்சு பார்த்துக்கா இப்படிலாம் வந்து துள்ளுறான் அனாவசியமா, அதிக பிரசித்தனமா அப்படி துள்ளாத, கொஞ்ச நேரம் மரியாதையாக வாழை சுட்டிட்டு உட்கார் அப்படின்றான். அப்படி சொன்னதும் அவனுக்கு இன்னும் கோவம் வந்துட்டுது. வாழை சுட்டிட்டு உட்காடுறான்னு சொன்னதும் 40 இன்னும் கோவம் வந்துட்டுது. எனக்கு இவ்வளோ புத்தி சொல்றியடா, நீ எதுக்கடா வந்தேன்னு கேட்டான். நான் தபால் கொடுக்க வந்தவையா. நான் தானே அப்படி வருவேன், சட்டை கேட்டு சொல்லுவாங்க, கேட்டு வைப்பேன், தெர்மாமீட்டர் வச்சு பார்ப்பாங்க. எடுத்ததவரை நம்ம பாட்டு எடுத்து நம்ம தெர்மாமீட்டர் தபாலை கொடுத்துட்டு நம்ம பாட்டு சட்டை மாட்டு போகிறேன். என்ன குறைஞ்சி போச்சு, எல்லாரும் சகிப்புத்தன்மை வளர்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து சொன்னாங்க. அது மாதிரி இது மாதிரி சந்தர்ப்பத்தில் உங்களுடைய சகிப்புத்தன்மை வளர்த்துக்கிறதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். சொல்கிறதே எப்படி சுவாரஸ்யமாக சொல்கிறதுன்னா, தேவைக்கு அதிகமாக நீ வளர்த்தாதே அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காரு கல்கி. அதாவது நீங்கள் எழுத்தாளராக இருந்தாலும் சரி, பேச்சாளராக இருந்தாலும், சக மனிதர்கள்ட்ட பழக்கிறவராக இருந்தாலும் தேவைக்கு அதிகமாக இது பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. அவர் ஒரு கதை எழுத்தாளர் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக கல்கி சொன்னது. ஒரு நாள் காஞ்சிபுரம் உபய வேதாந்த தேசிக சுவாமிகள் தன் வீட்டு வேலைக்கார குப்பனை கூப்பிட்டு, அடை குப்பா, நீ உடனே ஸ்ரீபெரும்புதூர் ஓடிப்போய் திருவேங்கடாச்சாரியை சந்தித்து, திருக்குடந்தையிலே இருந்து இங்கே வந்திருக்கிற திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோவில் ஆராதனைக்கு திருத்துழாய் எடுத்து திரும்புகையில் திருக்குளத்தில் திருப்பாசி வழுக்கவே திருவடி தவறி விழுந்தார் என்று சொல்லிவிட்டு வா அப்படின்னு எழுதினாராம். சொல்லிவிட்டு, என்னப்பா சொல்லிடுவியா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் சொல்லிடுறேன் சாமின்னு இருக்கான் குப்பை. எப்போ இன்னொருத்தரை என்கிட்ட சொல்லி காட்டு, என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாராம். அது என்ன சாமி, கும்மோன் தாசாமி குட்டையில் விழுந்தான்னு சொல்லணும், அவ்வளோதானே, நான் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்ட்டான். அப்போ கல்கி சொல்கிறார், சிறுகதையின் இலக்கணம் குப்பனுக்கு புரிந்திருக்கிறது, உபய வேதாந்த தேசிக சுவாமிகளுக்கு புரியவில்லை அப்படின்னு அவர் பேசியிருக்கார். அந்த வானொலி இதில் ஒலிப்பதிவில் கேட்டேன், அது அப்படியே வச்சுருக்காங்க. ஒரு பேங்க் உத்தியோகத்துக்கு ஒருத்தன் வந்தான், கேள்வி கேட்டார். பேங்க்கில் வேலை பார்க்க வந்திருக்கான், கேள்வி கேட்கணும்ல, என்னடா 8 3 பேருக்குன்னா என்னடான்னு கேட்டிருக்காரு. இன்டர்வியூவில் 23ன்னு விட்டான், வாய் தவறி சொல்லிவிட்டான். தெரியும் சரியான தெரியும், வாய் தவறி சொல்லிட்டான். உடனே சரி போயிட்டு வந்துட்டாங்க. வெளியே வந்து யோசிச்சான், ஆகா இது ஒரு சின்ன கேள்வி, 8 3 பேருக்குன்னா என்னன்னு கேட்டாங்க, நம்ம வாய் தவறி 23 சொல்லிட்டோம், இது நிச்சயமா இந்த வேலை கிடைக்காது, பேங்க்ல எப்படி வேலை கொடுப்பாங்க, ஏதோ தப்பா போச்சுட்டு போயிட்டான். நமக்கு வேலை இல்லைன்ட்டு வீட்டுக்கு போனா ஒரு 10 நாள்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டுது, வேலைக்கு வந்து சேர்ந்துக்கிடான்னு.
அப்ப நினைச்சானா சரி அவரும் சரியா காதல வாங்கல போல இருக்கும் நம்ம சொன்னதை. இதை நம்ம உண்மை சொல்லக்கூடாது, பேசாம போய் சேர்ந்துரும்ட்டு வேலையில போய் சேர்ந்துட்டான். பர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் சொல்லுவோம்னு. வேலை பர்மனன்ட் ஆச்சு. அப்புறம் 2 மாசம் கழிச்சு அந்த மேனேஜர்கிட்ட போய் உட்காந்தான். சார், அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்த அன்னைக்கு என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க, 8யும் 3யும் பேருக்குன்னா என்னன்னு. நான் வாய் தவறி 23ன்னு சொல்லிட்டேன். நீங்களும் அது சரியா காதல வாங்கல, எனக்கே வேலை கொடுத்துட்டீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றான். அப்ப அவரு சொன்னார், அப்படி இல்லப்பா, உட்கார சொல்றேன். அன்னைக்கு இன்டர்வியூ நடந்த அன்னைக்கு உன்னையும் சேர்த்து மொத்தம் 294 பேர் வந்தீங்க இன்டர்வியூக்கு. நான் இந்த 294 பேர்கிட்ட இந்த கேள்வி கேட்டேன், 8யும் 3யும் பேருக்குன்னா என்னன்னு. நீ சொன்னதுதான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர். நான் அதனாலதான் உனக்கு வேலை கொடுத்தேன், ஏமாந்து போய் கொடுத்துள்ள அப்படின்னாராம். அதுதான் அந்த பைத்தியத்தன்மை. அதாவது வாழ்க்கையில நிம்மதி வேணுங்கிறவங்களுக்கு நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்க்க தெரியணும். பர்ஃபெக்ஷன் பார்க்கறவங்களுக்கு நிம்மதி இருக்காது. அறிவியல்ல துல்லியம் முக்கியம். சயின்ஸ்ல எல்லாம் ரொம்ப துல்லியம் தான் வேணும். மற்ற அறிவியல் உலகத்துல அதுல கிட்டத்தட்ட இப்போ ஒரு செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புற ராக்கெட்டு பரவாயில்ல பக்கத்து கிரகத்துல போய் இறங்கிட்டுது அப்படின்னு போக முடியாது. அதுல துல்லியமா இருக்கணும். அறிவியல்ல, சயின்ஸ்ல. வாழ்க்கைங்கிற கலைக்கு இந்த நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் தான் தேவை. பர்ஃபெக்ஷன் பார்த்து பார்த்து தான் நமக்கு மன இறுக்கம் வந்துடுது. பர்ஃபெக்ஷன் உலகத்துல ஒண்ணுமே கிடையாதான். நானே என் மனசுல ஒரு உருவத்தை வரைஞ்சிக்க வேண்டியது, நான் வரைஞ்சிக்கிற மனசுக்குள்ள வச்சிருக்கிறேன் அதே மாதிரி எதிரில் இருக்கிறது இருக்கான்னு பாக்குறேன். அப்படி இருந்ததுன்னா அது பர்ஃபெக்ட்னு ஒத்துக்கிறேன், இல்லைன்னா அது பர்ஃபெக்ட் இல்லைங்கிறேன். அதாவது கோளாறு நான் வரைகிற ஓவியத்தில் இருக்கு. எது இந்த உலகத்துல எப்படி எப்படி இருக்கணுமோ அது அப்படித்தான் இருக்குது. அக்செப்ட் பீப்புள் ஆஸ் தே ஆர், அக்செப்ட் திங்ஸ் ஆஸ் தே ஆர்மாங்க. அதனால நானா உன்னை மனசுல வச்சுக்கிட்டு இது மாதிரி அது இல்லையேன்னு கவலைப்படுறேன் பாருங்க, இதெல்லாம் மன இறுக்கத்துக்கு காரணமா போடுது.